அசோக் சந்தியாவா? அசோக் தம்பதியுடைய ஆண் குழந்தைக்கு பேர் வச்சிட்டீங்களா? ஸ்டாலின். இரண்டு நாட்களாக நேற்று மாலையிலிருந்து நேற்று மாலையை தொடர்ந்து இன்று காலையும் இப்பொழுது கடைசியாக உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கு கேட்கணும்னு நேற்று மாலையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். தலைவருடைய கட்டளையின் பேரில் நான் இங்கே வந்தது அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஆனால் 2 நாட்களாக நேற்று முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதே, முதல் பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதே இந்த மக்களுடைய எழுச்சி, விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய எழுச்சியை பார்க்கும்பொழுது, குறிப்பாக தாய்மார்களுடைய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்பொழுது சொன்ன கண்டிப்பாக அன்னியூர் சிவா அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருன்னு. ஆனால் அதில் ஒரு திருத்தம். இன்றைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது. குறைந்தது 80,000 வாக்கு வித்தியாசத்தில் திரு அன்னியூர் சிவா அவர்கள் நீங்க ஜெயிக்க வைப்பீங்க. ஏனென்றால் 1 லட்சமா? ஏன்னா எதிர்க்க யாருமே இல்லை. எதிர்க்க வேண்டிய அதிமுக போட்டியிலிருந்து விலகிட்டாங்க. அதுக்கு காரணம் தொடர்ந்து தோல்வி. எத்தனை தோல்வி தான் அவங்களும் தாங்குவாங்க. அதனால இந்த முறை அவங்களே தேர்தலிருந்து விலகிட்டாங்க. போட்டி போடுறது யாரு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. அது நீங்க பார்த்துக்கோங்க. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி நிச்சயிருக்காங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும். வாக்கு கேட்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது அனைத்து தொகுதிகளுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும், ஒன்றிய பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது, அதே போல அடிமை அதிமுகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாதுன்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. நானும் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டேன், நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் மேற்கொண்டேன். நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியில நான் ரவிக்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சிங்க. அது மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் 40க்கு 40 தொகுதி 100% வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நடப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல். 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்களை ஜெயிக்க வச்சு கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. அவரும் சிறப்பாக தன்னுடைய சட்டமன்ற பணிகளை மேற்கொண்டார். ஆனால் இயற்கை அவரை நம்மிடம் பிரித்து விட்டது. இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடரணும்னா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனவே அவர்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 5-6 வருடங்களாக அனைத்து தேர்தலையும் தொடர் வெற்றியை நம்முடைய தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றி, அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். ஏன்னா தலைவர் அவர்கள் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வார், அது செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை. அது சிலவற்றை மட்டும் இங்க நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில சொன்னோம், வெற்றி பெற்றோம்னா பெட்ரோல் விலையை குறைப்போம்னு. அதே மாதிரி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே தலைவர் அவர்கள் பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைச்சார், லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சார். அதே போல பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்போம்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாரு. சொன்னதை தலைவர் அவர்கள் செஞ்சு முடிச்சார். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சராக பொறுப்பேற்று கையெழுத்து போட்டார். 5 கையெழுத்துக்கள்ல முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கான கையெழுத்து தான். அதுதான் விடியல் பயணம், கட்டணமில்லா பேருந்து பயணம். இந்த விடியல் பயணம் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த 3 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்கள்ல மகளிர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம், விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. அதே போல புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடம் போனால் மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும், மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் என்ன படிப்புக்கு மேல் படிப்புக்கு சேர்ந்தாலும்
அந்த பெண்ணுடைய படிப்பு செலவுக்காக கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு தலைவர் அறிவிச்சு இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் இதுவரை தமிழ்நாடு முழுக்க 2,72,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இனிமே மாணவிகளுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் தமிழ் புதல் அப்படின்னு திட்டத்தை ஆரம்பிச்சு மேற்கல்வி படிக்கணும்னா அவங்களுக்கு மாத ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு விரைவில் வழங்கப்படும், ஆகஸ்ட் மாதம் வழங்கப்படும் தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே கல்வி ஊக்கத்தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. உயர்கல்வி பயில்கின்ற 3 லட்சம் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற தமிழ் புதுமை திட்டம் விரைவில் துவங்க இருக்கு. இது எல்லாத்தை விட மிக முக்கியமான திட்டம். இது தேர்தல் அறிக்கையில் தலைவர் அவர்கள் சொல்லாத திட்டம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற திட்டம். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம டிஃபன் கொடுக்காம அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அதே ஞாபகத்தில் இருப்பாங்க, குழந்தை போனானே சாப்பிட்டானா தூங்கிட்டானா படிச்சானா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிவிச்சு தினமும் 17 லட்சம் குழந்தைங்களுக்கு 31 அரசு பள்ளிகளில் வருகின்ற குழந்தைங்களுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் தினமும் காலை தரமான உணவு வழங்கப்படுகின்றது. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்புறாங்க. என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு குழந்தைக்கு பசியோடு இருக்க விடாது, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும்னு வாழ்த்தி பெற்றோர்கள் குழந்தைகள் அனுப்புறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இப்போ இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து சிறப்பை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் இந்த திட்டத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு திட்டம், தாய்மார்கள் நீங்களாம் வந்திருக்கிறீங்க, அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அறிவிச்சாரு, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும். ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சார். இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க 1,55,00,000 பேர். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. போன செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் 10 மாதங்கள்ல மட்டும் 1,16,00,000 மகளிருக்கு 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும். கொஞ்சம் பேர் விடுபட்டு போயிருக்காங்க, உங்களுடைய குறைகள் தெரியும். விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்டு போன மகளிருக்கும் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவாக கொடுக்கப்படும். இந்த விழுப்புரம் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுக்காவில் மட்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 3,58,693 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுக்காவில் மட்டும் 50,563 மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். விழுப்புரம் தாலுக்காவில் மட்டும் 63,445 பேர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயனடைஞ்சு வராங்க. எனவே இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா, இன்னும் நல்ல திட்டங்கள் பல வரணும்னா, நம்ம செஞ்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நடைபெறணும்னா, குறிப்பாக இந்த பகுதிக்கு தேவைப்படுகின்ற இந்த நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் தேர்தல் வாக்குறுதியில் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சாத்தனூர் அணையினுடைய உபரி நீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு அதனை பனமலைப்பேட்டை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்கி வைப்பார்கள். கெடாரில் ரூபாய் 56 கோடி நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருபாலர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும். ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். முண்டியம்பாக்கம் முதல் குளப்பாளையம் வரை, ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியான பல பகுதிகள் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். வாதனூர் சாலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்து தரப்படும். ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காணை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் விரைந்து முடிக்கப்படும். முண்டியம்பாக்கம் அரசு தேசிய நெடுஞ்சாலை மக்களின் வசதிக்காக ரூபாய் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். அதே போல சில சாதனைகளையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விக்கிரவாண்டி மைக்கேல் தெருவில் உள்ள குளம் ரூபாய் 70 லட்சம் செலவில் நடைபாதை கழிப்பறை வசதிகளுடன் நவீன முறையில் புனரமைத்து தரப்பட்டுள்ளது. வீடூர் அணையிலிருந்து குழாயின் மூலமாக விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு குடிநீர் தண்ணீர் கொண்டு வரப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி பேரூராட்சியில் சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய வசதி அமைத்து தரப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி பேரூராட்சியில் புதிய 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது.
விக்கிரவாண்டி பேரூராட்சியில் புதிய மின் மயானம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் நடைபாதையுடன் கூடிய குளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 6.5 கோடி மதிப்பீட்டில் பிடாரிப்பட்டு முதல் செஞ்சி அணிலாடி வரை செல்லும் சாலையில் வராக நதியின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி ஒருங்கிணைந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. வெங்கடேஸ்வர நகரில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு சாதனைகளை இந்த பகுதிக்கு மட்டும் நம்முடைய கழக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். இதையெல்லாம் அதேபோல் தேர்தல் பணியாற்றுகின்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் கடந்த 15 நாட்களாக இங்கே தங்கி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், அண்ணன் மையநாதன் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வெற்றி உறுதி 10ஆம் தேதி காலையில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா அந்த வாக்குப்பெட்டியில் முதல் பேரு திரு அன்னியூர் சிவாவுடைய பேரு, முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம். 10ஆம் தேதி எப்படி முதல் இடத்துல நம்முடைய உதயசூரியன் சின்னம் இருக்கோ அதே மாதிரி 13ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது முதல் இடத்துக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே இந்த பிரச்சாரத்தை ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் அன்னியூர் சிவா அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற இந்த பிரச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க. நம்மளாம் இன்னைக்கு கலைஞ்சு ஊருக்கு போயிடுவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, இந்த பிரச்சாரத்தை மைக்கு போட்டு தான் பேசக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தில் குடும்பத்தினர் நீங்கள் பேசணும். ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும், இந்த திராவிட மாடல் அரசு இந்த 3 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்றத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த பிரச்சாரத்தை அடுத்த 2 நாட்களுக்கு 10ஆம் தேதி மாலை வரைக்கும் நீங்கள் செஞ்சு அனைத்து வாக்காளர்களையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து உதயசூரியன் சின்னத்தில் அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த பணிகளை நீங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பெருமையோடு பூரிப்போடு சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள், அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை வெற்றி பெற வேயுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இருப்பா அசோக் சந்தியாவா? அசோக் சம்பதியுடைய ஆண் குழந்தைக்கு பேர் வச்சிட்டீங்களா? ஸ்டாலின். ரசிகர் மன்றமா?